ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோங்கன்னா, ஜியோ ஃபோன் ஆன் ஆக மாட்டேங்குது, இதில் தான் நிற்கிதுன்னு கஸ்டமர் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலில் மைக் ப்ராப்ளம் வந்ததுன்னா மொபைல் ஆன் ஆகாது, ஜியோ ஃபோன் மட்டும்தான் காட்டிகிட்ருக்கோம். இந்த மைக் ப்ராப்ளத்தை இன்றைக்கி ரெடி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜியோ ஃபோனோட மாடல் பார்த்திங்கன்னா 320B அப்படின்ற மாடல். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், கேமரா சரியாக ஃபோக்கஸ் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மொபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரூ கழட்டுறது கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக வீடியோ பார்த்தோன்னா வீடியோ லென்த் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆல்ரெடி வெளியே எங்கள் கடையில் மைக் மாற்றிருக்காரு. அந்த கடைக்காரர்கிட்ட ப்ளோயர் இல்லையான்னு தெரியல, எல்லாம் ஜம்பர் ஒயர் போட்டு ஜம்பர் அடிச்சிருக்காரு. கஸ்டமர் மொபைல் ஆனாலும் தான் கொடுத்தாருங்க, ஆனால் மைக் ஒர்க்காக நம்ம சொன்னால் நம்ப மாட்டுறாங்க. மைக் பார்த்திங்கன்னா ஆன் போர்டில் சால்ட்ரிங் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளோயர் யூஸ் பண்ணி. அப்போ தான் இந்த ப்ராப்ளம் வராது. நம்ம இப்போ மைக் மாற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மைக் மாற்றும் போது மொபைலில் இருக்கிற சிம்மை கழட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா மெல்ட் ஆகிடும் ஹீட்டில். நம்ம அந்த ஜம்பர் அடித்து இந்த மைக்கை யூஸ் ஆகுதான்னு செக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், பட் அது யூஸ் ஆகலை. அதனால் நம்ம இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புது மைக் மாற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் பார்த்திங்கன்னா 300 வைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவே அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டியூசர் வச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா மைக் மெல்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக எடுத்தாச்சு. இப்போ புது மைக் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் புது மைக்கு. அதோட இடத்துல வச்சிங்கன்னா அதுவே ஃபிக்ஸ் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைட்டாக ஷேக் பண்ணும்போது பொசிஷனில் உட்காந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான மெத்தடில் மைக் ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேங் ஆன் லோகோ ப்ராப்ளம் வராது ஃப்ரெண்ட்ஸ்.